ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நான் லாஸ்ட் வீக் கூட SPYயோட சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எவ்வளோ மார்க்கெட் ட்ராப் ஆக போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி 7 கன்சிக்யூட்டிவ் செஷனில் 6 செஷன் மார்க்கெட் ட்ராப் ஆகிடுச்சு. ஒரே ஒரு நாள் தான் மார்க்கெட் மேலே போச்சு. ஐ திங்க் தேர்ஸ்டே நினைக்கிறேன். ஸோ மற்ற நாள் எல்லாமே மார்க்கெட் கீழே தான் போயிருந்துச்சு. ஸோ நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆயில் ப்ரைஸ் மேலே போச்சு. அதே மாதிரி XLE அந்த எனர்ஜி ETF இருக்கு இல்லையா, அதுவும் மேலே போச்சு. ஸோ எனர்ஜி ஸ்டாக்ஸ் நல்லா ரியாக்ட் ஆச்சு. ப்ளஸ் ஆயில் ப்ரைஸ் மேலே போச்சு. அதே மாதிரி மார்க்கெட்டும் ட்ராப் ஆச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஸோ எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. ஹோப் யூ கைஸ் மேட் சம் மணி அவுட் ஆஃப் மை அட்வைஸ். ஸோ நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதான் முக்கியம். மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ இல்லை மேலே போகுதோ அது மேட்டர் கிடையாது. நம்ம அதை வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணுன்னு பார்த்தோம். நான் மார்க்கெட் கிராஷ்க்கு முன்னாடி லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10 ஸ்டாக் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது, இப்போ நீங்கள் வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, அதோட அப்டேட்ஸ் என்ன, அதை மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம இப்போது அந்த 10 ஸ்டாக்கே ஒன் பை ஒன்னாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பற்றி பேச போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ்க்கு நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ப்ளஸ் உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாக சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 100 ஸ்டாக்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சுட்டு நம்ம கவர் கால்ஸ்லாம் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப்பு, நீங்கள் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு புஷ் ஆகும். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் அமேசான். ஸோ அமேசான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2800 இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2700 அந்த மாதிரி ஒரு டைமில் போச்சு. ஆஃப்டர் ஹவர்ஸில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணதுனால அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஏதோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது கரண்ட்டாக அந்த ஸ்டாக் 2900 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் ஸ்டில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அமேசானோட ரிசல்ட் ஏப்ரலில் இருக்குது. அப்போது அந்த ஸ்டாக் டவுனாக இருக்குது ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஐ மீன் இதெல்லாம் பியூர்லி மை ஒப்பீனியன் தான், நாட் லைக் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். நான் ஒரு அப்ரூவ்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ண வேணாம். பட் என்னோடய தாட் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அமேசானோட ரிசல்ட் லாஸ்ட் டைம் கூட அவ்வளோ சூப்பர் ரிசல்ட்லாம் கிடையாது. ஆனால் ஸ்டாக் ஷார்ட்ஸ் கவர் பண்ணனால மேலே போயிடுச்சு. இப்போது ஏப்ரல் ரிசல்ட்டில் ஸ்டாக் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. 2300 அந்த ப்ரைஸ் லாஸ்ட் டைம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ரைஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நீங்கள் ஸ்டில் 2300 வந்தால் அமேசானை தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 2912 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ப்ரைஸ் 2300. அந்த ப்ரைஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம் அமேசான். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்டேட். ஐ திங்க் அமேசான் ரிசல்ட் April 28 அது வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்டு டவுன் ஆனாலும் டவுன் ஆகிட்டும் கூட அமேசான் கொஞ்சம் ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தட் ஏர்னிங் ரிப்போர்ட். ஸோ நம்மள நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சோஃபி டெக்னாலஜிஸ். சோஃபி டெக்னாலஜிஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் $12 இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் $8 வாங்கலாம் சொல்லியிருந்தேன். இப்போது அந்த ஸ்டாக் கரண்ட்டாக 8.5க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்துருச்சு. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா $8 வாங்கலாம். அதே மாதிரி 7.5 ஒரு சப்போர்ட் அதுக்கு இருக்குது. ஸோ 7.5லேயே நீங்கள் அந்த ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் த ஸ்டாக் வில் கோ பிலோ $6. ஸோ கண்டிப்பாக போகாது. ஸோ நீங்கள் $7 to $8 நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா லாங் டேர்முக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் $30 ஸ்டாக்ஸ் என்னோட ஒப்பீனியனில். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரீசெண்டாக நேஷனல் பேங்க் அப்ரூவலாக வாங்கியிருக்காங்க அவங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் டபுளோ ட்ரிபிளோ ஆக சான்ஸ் இருக்குது வித்தின் a year. ஸோ நீங்கள் பிலோ 8 or 7.5 இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோயர்னு போட்டிருக்கேன். அது காரணம் என்னென்னா லாஸ்ட் டைம் $8 சம்திங் ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்போது நீங்கள் 7.5 வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டாக்கோட அப்டேட். இப்போ சோஃபியில் என்ன ஒரே ஒரு கேட்டலிஸ்ட் பெண்டிங் இருக்குது அப்படின்னா, அவங்க இன்னும் ஸ்டாக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணல. ஸ்டாக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது.
ஸ்டாக் ஆஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து சோஃபி வந்து அவங்க ஷேர்ஸை வந்து மற்ற ஒரு பெரிய ஹெட்ஜ் ஃபண்டுக்கோ இல்லை கம்பெனிஸ்க்கோ இல்லை பெரிய பார்ட்னருக்கோ வந்து விற்கலாம். அப்படி விற்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ட்ராப் அடிக்கும். ஒரு மினிமம் 10-20% வந்து ட்ராப் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா லோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த நியூஸ்க்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் வந்து பிலோ 8 கூட வாங்குறதுக்கு வந்து இது சூப்பர் ஸ்டாக் தான். இதுதான் செகண்ட் ஸ்டாக் நம்ம பார்த்ததில். தேர்ட் ஸ்டாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கேப். ஸோ நான் கேப் வந்து லாஸ்ட் டைம் ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து $18 கிட்ட இருந்துச்சு. இப்போது கரண்ட்டாக அந்த ஸ்டாக் வந்து பிலோ 15 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் லாஸ்ட் டைம் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து $15 தான். ஸோ இப்போ வந்து அந்த பையிங் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. கண்டிப்பாக கேப் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேப் வந்து கரண்ட் ப்ரைஸ்லேயே தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 14 பாயிண்ட் சம்திங் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ரைஸே வந்து நல்ல ப்ரைஸ் தான். ஓகேவா. ஸோ நீங்கள் இப்போ கேப் வாங்க ஆரம்பிக்கலாம். எவ்ரி ட்ராப்க்கு வந்து நீங்கள் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் சூப்பராக இருக்கும். ஸோ கேப் வந்து நம்ம பையிங் ப்ரைஸ்லாம் இருக்குது, நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரைஸ்லாம் இன்னும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து அன்சேஞ்ச்ட், நம்ம வந்து மாற்ற போகிறதே கிடையாது. இப்போது நெக்ஸ்ட் ஏர்னிங் கூட வந்து அந்த கேப் வந்து ஏர்னிங் வந்து நல்ல ஏர்னிங் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க நிறையா கொலாபரேஷன் வச்சுருக்காங்க அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ கேப் வந்து நல்ல ஸ்டாக்கு. யூ கேன் ஸ்டில் பை அட் கரண்ட் ப்ரைஸ். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா NVDA. ஸோ NVDA வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிப் பேஸ் கம்பெனி. ஸோ அது ட்ராப் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் ட்ராப் ஆகிட்டுருக்கு, மெதுவாக ட்ராப் ஆகிட்டுருக்கு. இன்னமும் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ப்ரைஸ்லேயே தான் இருக்குது, அது இன்னும் ட்ராப் ஆகலை. நீங்கள் வந்து ட்ராப்புக்கு வெயிட் பண்ணுங்கள். 150 கிட்ட வந்தால் மட்டும்தான் வந்து நான் வந்து வாங்க போகிறேன். இங்கே லிமிட் ப்ரைஸ் வந்து 135 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து 150 கூட வாங்கிடலாம். ஸோ 150 வருமானு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் ட்ராப் ஆகும்போது, மார்க்கெட் நல்லா ட்ராப் ஆகும்போது சான்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து மோர் நெகட்டிவ் நியூஸ் தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் கூட வந்து மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் வரல. ஸோ ஃபெட் மீட்டிங் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபெட் மீட்டிங் வந்து 15, 16, 17 இருக்கு இல்லையா. 17க்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ரேலி ஆக கூட சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ரேட் ஹைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து கொடுத்தாங்க இல்லை கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னா வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரேட் ஹைக்கு வந்து ஜாஸ்தியாக கொடுத்தாங்க அப்படின்னா லெட்ஸே 25 BBS அப்படின்னா வந்து ஆல்ரெடி அந்த மார்க்கெட் வந்து இது ப்ரைஸிங் பண்ணிடுச்சு. ஸோ பெருசாக வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகிறதில்ல, திரும்ப ஒரு ரேலி ஆக போகுது. 25 BBS அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 50 BBS அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதுவும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். 75 BBS அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் டம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மார்க்கெட் வந்து அந்த ரேட் ஹைக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ரேட் ஹைக் வந்து எவ்வளோ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரேலி ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ரேட் ஹைக்கு வந்து ரொம்ப பெருசாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு வந்து இன்னும் கீழே தான் போக போகுது. ஸோ வி ஹேவ் மோர் நெகட்டிவ் நியூஸ் தென் குட் நியூஸ். ஓகேங்களா. ஸோ NVDA வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். இஃப் இட்ஸ் நாட் கம்மிங் டவுன் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து அந்த ஸ்டாக்கை வந்து இக்னோர் பண்ணிடலாம். நமக்கு நிறையா ஸ்டாக் இருக்குது வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரைஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட் PE வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அது வந்து NVDA வந்து ஏன் இவ்வளோ மேலே போச்சு அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் 2021 ஒரு நியூஸ் விட்டாங்க. அது மாதிரி சிப்பு இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி நியூஸ் விட்டாங்க. அந்த நியூஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கு வந்து பெரிய ஒரு ரேலி வந்துச்சு. எல்லா சிப் பேஸ் கம்பெனிஸும் வந்து AMD, NVDA இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய ரேலி வந்துச்சு. அதுவும் வந்து ஃபெட் எடுத்த டிசிஷன் தான். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கு வந்து குட் ஸ்டாக், பட் வெயிட் ஃபார் த டிப். அதான் வந்து NVDAவோட அப்டேட். ஸோ பையிங் ப்ரைஸ் அன்சேஞ்ச்ட், கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு வாட் வி ரெக்கமெண்டட் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது எதுவும் பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து Coinbase. ஸோ Coinbase வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 170 மேலே இருந்துச்சு, இல்லை 190 மேலே இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக அஸ் ஆஃப் எஸ்டர்டே 160க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. Coinbaseம் சூப்பர் கம்பெனி. இப்போ மார்க்கெட்டும் கிரிப்டோவும் ஓவரால் கிராஷ் ஆகிறதுனால வந்து Coinbase கிராஷ் ஆகிட்டுருக்கு. Coinbaseோட பையிங் ப்ரைஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 140 சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் 140க்கு வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி 150லே வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் சொல்கிறேன்னா 150க்கு வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இஃப் அந்த ப்ரைஸ் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணலாம். இல்லைனா 150 நல்ல ப்ரைஸ் தான். த ரீசன் இஸ் Coinbase வந்து சீக்கிரம் NFT பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.
NFT வந்து இப்போ கிரிப்டோக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு அப்ரூவ்டு பிளாட்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணது காயின்பேஸ் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வந்து நிறையா சைனீஸ் ஆப்லாம் இருந்துச்சு. நிறையா பேர் சைனீஸ் ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பயப்பட்டுட்டு கிரிப்டோ வாங்காமல் இருந்தாங்க. காயின்பேஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பித்தாங்க கிரிப்டோவில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போது காயின்பேஸ் வந்து NFT வந்து பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் காயின்பேஸ் வழியாக வந்து நீங்கள் NFT வந்து வாங்கலாம். இப்போ வரைக்கும் வந்து NFTக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விவி இருக்குது. ஆனால் காயின்பேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா NFTயோட உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஜாஸ்தியாகும். ப்ளஸ் காயின்பேஸ்க்கு வந்து ஈஸியாக 10 to 15 மில்லியன் வச்சுக்கலாமே, ஆல்மோஸ்ட் அதுக்கு மேலே வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து காயின்பேஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஸோ கண்டிப்பாக அப்போது அந்த ஸ்டாக்கு வந்து மினிமம் 200 மேலே போகிறதுக்கு ஈஸி சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 150க்கு வந்து காயின்பேஸ் வாங்க ஆரம்பிக்கலாம். அதுதான் காயின்பேஸோட ஸ்டாக்கோட அப்டேட். ஸோ பையிங் ப்ரைஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ்ட். ஆனால் கரண்ட் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கனாலே வந்து இட்ஸ் ரியலி குட் ப்ரைஸ் டு பை காயின்பேஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்க போகிற வந்து அப்ஸ்டார்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து $35 ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்ஸ்டார்ட் வந்து கரண்ட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு $90 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிருக்கு நினைக்கிறேன். 99 ஓகே. ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ வந்து ப்ரைஸ் 90 கிட்ட ப்ளஸில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஆனால் அப்ஸ்டார்ட் வந்து நீங்கள் பிலோ 40 35 வர வாங்க வேணாம். நான் அப்ஸ்டார்ட் வந்து ஹைலி ஓவர் ப்ரைஸ் ஸ்டாக் இப்போதைக்கு. இட்ஸ் வெரி குட் கம்பெனி. ஆனால் வந்து ஐ லைக் திஸ் கம்பெனி. ஆனால் கரண்ட் PE ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அப்ஸ்டார்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி $40 கீழே வந்து வாங்குறது நல்லது. அதுவும் வந்து அன்சேஞ்ச் வெயிட் ஃபார் த டிப் லைக் NVDA. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியான ஸ்டாக்கு. இதை நான் வந்து சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், வாங்கலாம், சூப்பர் ப்ரைஸ் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து $250 வந்து நம்ம பையிங் ப்ரைஸ் வச்சுருக்கோம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அரௌண்ட் 380 390 இருந்துச்சு. 390 மேலேயே இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போது அந்த ஸ்டாக் வந்து 340க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் $50 ட்ராப் நம்ம சொன்னதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ இதே நெகட்டிவ் நியூஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எல்லா க்ரோத் ஸ்டாக்கும் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் கீழே போயிட்டு தான் இருக்குது. 250க்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து லாங் டேர்முக்கு வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான ஸ்டாக்கு. ஸோ கரண்ட்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கீழே போகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோட பிஸ்னஸ் மாடல் வந்து நிறையா வந்து மாற்றிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஸ்ட்ரீமிங்க்கு வந்து ஜாஸ்தியாக காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து நிறையா அந்த சைனீஸ் சீரியஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது போயிட்டுருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். நான் சொன்ன மாதிரி வந்து பில் ஆக்மேன் கூட வந்து அரௌண்ட் 370 கிட்ட ஸ்டாக் வாங்கியிருக்காரு. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பிலோ 300 இல்லை 250கே வர சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து 250க்கு வந்துச்சுன்னா நீங்கள் நிறையா ஸ்டாக் வாங்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில். ரியலி குட் ஸ்டாக் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அது எல்லாருக்குமே தெரியும். அது நெட்ஃப்ளிக்ஸோட அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டெல். ஸோ இன்டெல் வந்து வெரி சாலிட் ஸ்டாக். அது ஏன் வந்து இன்டெல் ரொம்ப ட்ராப் ஆக மாட்டேன்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். இன்டெல் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக். ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்க பெருசாலாம் வந்து க்ரோத் காமிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களோட ஸ்டேபிளான ஒரு இன்கம் வந்து ரெகுலராக ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இன்கம்லேருந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்கு தான் வந்து இன்டெல் கார்பரேஷன். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டெல் வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து $46 நினைக்கிறேன், இல்லை $45. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ இன்டெலோட ப்ரைஸ் வந்து $48 மேலே இருந்துச்சு. ஆனால் நான் 43க்கு வாங்க சொல்லியிருந்தேன். 43க்கு வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. அது வந்து லோயஸ்ட், அதான் வந்து லோயஸ்ட் சப்போர்ட்டு. அப்போ நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ அந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு குட் ப்ரைஸ் வாங்கியிருப்பீங்க. 43லேருந்து ஒரு ஸ்பைக்கில் 48லாம் போச்சு. அப்போயே வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக கவர் கால்ஸ் விற்றுருக்கலாம். ஸோ நல்ல சப்போர்ட்டில் வந்து வாங்கிக்கிற ப்ரைஸ் தான் 43க்கு வாங்கியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். அதுக்கு மேலே ஆவரேஜ் பண்ண வேணாம், வாங்கிட்டு அப்படி விட்டுருங்க. ஸோ நீங்கள் யாராவது வாங்கலை அப்படின்னா வந்து 43க்கு வந்தால் வாங்க, இல்லை இப்போ கூட வாங்க, நல்ல ப்ரைஸ் தான். அதான் வந்து இன்க்ளூட் அப்டேட். நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் நான் சொன்ன மாதிரி. லாஸ்ட்டாக பார்க்க போகிற 2 ஸ்டாக்கு வந்து ஸ்கொயர், ஃபேஸ்புக். ஓகேவா? ரெண்டுமே சூப்பரான கம்பெனி. ஸ்கொயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 100 பிலோ போச்சு. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 105 இருந்துச்சு. 96 இதோட பார்த்தோமா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அந்தளவுக்கு போச்சு. அதுக்கு மேலே வந்து ஸ்கொயர் வந்து ட்ராப் ஆகலை. நம்மளோட பையிங் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்ச் $45 வந்தால் மட்டும் ஸ்கொயர் வாங்க போகிறோம். ஸ்கொயர் வந்து சூப்பர் ஸ்டாக், பட் வெயிட் ஃபார் த டிப் லைக் அதர் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதான் ஸ்கொயரோட அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஃபேஸ்புக் பற்றி நிறையா பேசலாம். ஏன்னா ஃபேஸ்புக் வந்து இந்த ஃபாங் அப்படிம்பாங்க இல்லையா, டாப் 5 கம்பெனிஸ்
அதில் ஒன் ஆஃப் தி கம்பெனி. ஸோ ஃபேஸ்புக் வந்து லாங் டேர்மில் வந்து ட்ராப் ஆக வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஒரு 200 பிலோவே வந்து சப்போர்ட் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ 190 கீழே போயிடுச்சு. பட் ஸ்டில் ஃபேஸ்புக் கீழே போக சான்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக்கோட பையிங் ப்ரைஸ் வந்து நம்ம லோயர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இனிஷியலாக சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 220 ரெக்கமெண்ட் பண்ண ஞாபகம் இருக்குது. 220 வந்து உடனே வந்துருச்சு. 200 கீழே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் போயிடுச்சு. இப்போது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே போக வாய்ப்பு இருக்குது. $150 நீங்கள் கூட அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வாங்கலாம். $150 வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட்டு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி இந்த ப்ரைஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸில் வந்து ஃபேஸ்புக் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அக்குமுலேட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கோட ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க மெட்டாவர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐ மீன் அந்தளவுக்கு வந்து அனலைஸ் நான் பண்ணல. ஆனால் வந்து என்ன ஒரு குயிக்கான அப்டேட் என்ன அப்படின்னா வந்து அவங்க மெட்டாவர்ஸ்னால் வந்து எந்த ஒரு பேஸ் லைன் மீனிங் லைக் அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. மெட்டாவர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பேஸ் லைனும் யார்ட்டையுமே கிடையாது. ஆனால் ஃபேஸ்புக் வந்து மெட்டாவர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதுனால வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 20 பில்லியன் கிட்ட வந்து அதில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஃபேஸ்புக் வந்து உடனே வந்து ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஏதாவது நியூஸில் ஃபேஸ்புக் வந்து அவுட் ஆஃப் மெட்டாவர்ஸ் அதுக்கு சான்ஸ் கம்மி தான் இருந்துச்சு இல்லை அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸில் அப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்ருக்கோ உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் கிடைக்காது, ஆல்ரெடி லோவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஆனால் மெட்டாவர்ஸில் லாக் ஆனதுனால தான் வந்து ஃபேஸ்புக்கை வெளியே வர முடியல. ப்ளஸ் அவங்களோட காம்படிஷன் வந்து இன்னமும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது, கம்மியாக வாய்ப்பே இல்லை. டிக்டாக் கூட அவங்களோட மேஜர் காம்படிஷன் தான், நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி. ஸோ ஃபேஸ்புக்கு வந்து ஸ்டில் நெகட்டிவ் நியூஸ் தான். ப்ளஸ் லாஸ்ட் ஏர்னிங் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு. அதனால் வந்து ஸ்டாக் இன்னும் கீழே போயிட்டுருக்கு. அந்த ஸ்டாக்கு வந்து மெட்டாவர்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் ப்ரைஸில் கூட வந்து அந்த கரண்ட் ப்ரைஸில் கூட வந்து நீங்கள் ஸ்டாக்கை வந்து வாங்கலாம். ஸோ ஃபேஸ்புக் வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து இன்னமும் வந்து ஸ்டாக் லோயர் ஆகும்போது லெட்ஸே 150 கிட்ட வரும்போது நீங்கள் இன்னமும் வந்து அவரேஜ் பண்ணலாம். நம்ம வந்து லாஸ்ட்டு வீடியோவில் பேசின 10 ஸ்டாக்ஸ்க்கு வந்து இப்போ அப்டேட் கொடுத்தாச்சு. இதுதான் வந்து கரண்ட் அப்டேட் ஃபார் தி 10 ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு எக்ஸலில் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸலில் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோ ப்ரைஸ் கெயினாக இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அது மாதிரி ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கும். ஸோ நானும் வந்து ஒரு எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணி விடுறேன். அந்த எக்ஸல் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு கெயின் வந்திருக்கு, நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு டாப்பிக்கில் வந்து பேசுகிறேன். நான் அதே மாதிரி இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து வெனஸ்டேக்குள்ளே ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் டைம் இருந்துச்சுன்னா. இப்போதைக்கு இதுதான் தமிழ் வெர்ஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி. அப்போ நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ see you next video. Bye.